ஹே மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கலாம் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட அன்பிளான்டு பிரெக்னன்சி ஜர்னி தான் பார்க்க போறோம். என்னோட நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க வந்து பிரெக்னன்ட் ஆக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட நேம் வந்து எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து ப்ரேயர் பண்றேன். பைபிள்ல எழுதி. ஸோ வரி பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து சொல்லப் போறது வந்து மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அந்த மாரி ஆயிருந்திருக்கலாம். ரிலேட் ஆயிருக்கலாம். ஸோ அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிரெக்னன்சி வந்து நாங்க எதிர்பார்க்கல. அதாவது சரியான அன்பிளான்டு தான் இது. நாங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து பிளான் பண்ணது. பட் இது வந்து எப்படின்னா, நான் வந்து அப்போ டயட்ல இருந்தேன். நான் வந்து அப்போ ஒரு 78 76 கிலோ இருந்தேன் நினைக்கிறேன். 78 இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து கிராஜுவலி குறைச்சிட்டே வரும்போது 73ல வந்து நான் இருந்தேன். அப்போ வந்து என் வெயிட் வந்து குறையல. 1 வீக்கா நான் பார்க்குறேன். என் வெயிட் வந்து 73 தான் இருக்கே தவிர, என் வெயிட் வந்து குறையவே இல்ல. எனக்கு வந்து அடிவயிறு வந்து வலிக்குது. நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் எல்லாம் வரும்போது கிராம்ப் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாரி எனக்கு வந்து ஒரு சரியான வலி வலிக்குது. நான் வந்து ஸ்கிப்பிங் பண்றேன். அந்த ஸ்கிப்பிங் பண்ணும்போது என் வயித்துக்குள்ள வந்து ஒரு பவுன்ஸ் மாரி தெரியுது எனக்கு. அப்படி மேல அப்படி குதிச்சு வர்ற மாரி ஒரு ஒரு ஃபீல் வந்து இருக்கு. ஒரு ப்ரெஷர் மாரி ஃபீல் ஆகுது. ஆனா நான் குதிச்சா எனக்கு வலிக்குது. ஸோ என்னடா இது இப்படி வலிக்குது திடீர்னு நம்மளுக்கு இந்த மாரி வலிக்காதுன்னு சொல்லிட்டு, சரி பீரியட் வரப்போகுது போல. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல டேட்டும் இருந்தது. ஆகஸ்ட் இந்த மந்த் தான். இந்த மந்த் தான் நான் லாஸ்ட்டா வந்து செக் பண்ணேன். ஒரு 28 இல்ல 29 அந்த மாரி எப்பவோ செக் பண்ணேன். எனக்கு எப்பவுமே வந்து 2ஆம் தேதி பீரியட் வந்துரும். எல்லா மந்த்துமே 2க்கு எனக்கு பீரியட் வந்துரும். ஸோ எனக்கு வரல அண்ட் நான் வந்து சரி பீரியடுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வலி வருதுன்னு சொல்லிட்டு நானுமே அப்படியே விட்டுட்டேன். அது வந்து நான் ஓவரா கண்டுக்கல. எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான தூக்கம் வருது. ரொம்ப தூக்கம். படுத்தேன்னா தூங்கிருவேன். தூங்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து என்னடா இது இப்படி இருக்குதே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, "எம்மா நான் வந்து இப்படி ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீம் மாரி வந்தது. இந்த மாரி ஏசப்பா வந்து உனக்கு குடுத்துட்டேன். உன் குழந்தைக்கு வந்து நான் கர்ப்பத்து கனிய குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரீம் மாரி வந்ததும்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்ட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருந்தது. இந்த நம்ம சுத்தி இருக்கவங்கலாம் கேட்பாங்களே, "என்ன எதுவும் இல்லையா? என்ன எதுவும் குட் நியூஸ் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ப்ரெஷர் வந்து இருந்தது. பட் அதுவுமே நான் வந்து ஓவரா கண்டுக்கல. நீங்களுமே அத வந்து கண்டுக்காதீங்க. அது கொஞ்சம் அவாய்டே பண்ணிருங்க. அது ஏன்னா அது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க வேணாம். ஸோ அந்த மாரிலாம் இருக்கிறப்போ வந்து எங்க அம்மா இந்த மாரி சொன்ன உடனே, சரி நம்ம எடுத்து பார்ப்போம். டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹோப்ல வந்து எடுத்தேன். பட் என்னன்னா, நாங்க வந்து இந்த வாட்டி நாங்க ஏன் வந்து அது அன்பிளான் சொல்றேன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து கல்யாணம் 23ல வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த மாரி எனக்கு வந்து ஒரு சிம்டம் தெரியும். நான் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு நெகட்டிவ் வந்துரும். இல்ல அப்டின்னா டெஸ்ட் எடுக்க போகும்போது எனக்கு பீரியட் ஆயிரும். ஸோ நான் வந்து அத அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம ரொம்ப போட்டு ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விட்டுட்டேன். அப்புறம் வந்து இத நான் எதிரே பார்க்கல. சரி நம்ம அம்மா இவ்ளோ ப்ரே பண்ணி நம்மளுக்கு இவ்ளோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்னைக்கு ஈவினிங் எப்பவுமே வந்து மார்னிங் தான் டெஸ்ட் எடுப்போம் இல்லையா? அந்த அந்த கார்டுலயே வந்து போட்டிருக்கும். 6:00 மார்னிங் ஏர்லி மார்னிங் எடுங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஈவினிங்கே எடுத்துட்டேன். எங்க அம்மா சொல்லி வச்சதும் எங்க அம்மா ஒரு 1 மணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நான் இத பத்தி யோசிச்சு, சரி நம்ம வந்து ஈவினிங்கா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி போல நான் வந்து ப்ரே பண்றேன். ப்ரே பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியாது. நான் இப்போ டெஸ்ட் எடுக்க போதேன். சப்போஸ் இது வந்து ஓகே உண்மையா இருந்துச்சுன்னா, ஓகே ஐ அம் ஹேப்பி. இல்ல இது நெகட்டிவா வந்தா கூட நான் ஹர்ட் ஆயிறக்கூடாது. எனக்கு வந்து நீங்க ஸ்ட்ரென்த்த குடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி முடிச்சுட்டு பைபிள்லாம் பக்கத்துல இருக்கு. வச்சுட்டு நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்து டெஸ்ட் பண்றேன். 1 செகண்ட் தான். அதாவது சொல்லல மின்னல் வேகத்துல வந்து டக்குனு ரிசல்ட் வந்துருச்சு. இப்படி ட்ராப்ப போட்டுட்டு இப்படி திரும்பி இங்க வச்சு இங்க பார்க்கறதுக்குள்ள எனக்கு வந்து 2 லைன் வந்துருச்சு. என்னடா இது எனக்கு என் முகத்துல சந்தோஷமே இல்ல. 1% கூட சந்தோஷம் இல்ல. என் ஹஸ்பண்டுக்குமே சந்தோஷம் இல்ல. அது ஏன் அப்படி இல்லன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க வந்து இத பத்தி நாங்க யோசிக்கல. ஏன்னா யோசிக்காத ஒரு விஷயம். நம்ம வந்து உட்காந்து பேசிக்க கூட மாட்டோம் நாங்க. அந்த மாரி நம்மளுக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க உட்காந்து அத பத்தி டிஸ்கஷன் இருக்காது. அத பத்தி நாங்க நினைக்கவே மாட்டோம். காலைல எந்திரிப்போம். நம்ம கேஷுவலான ஒரு ஒர்க்க ஒண்ணு பார்த்துட்டு நார்மலாவே இருந்துருவோம் இல்லையா? அந்த மாரி தான் நாங்க இருந்தோம். ஸோ இது வந்து டக்குனு வந்தோனே வீட்ல வேற யாரும் இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு ஒரு மாரி படபடன்னு கை கால்லாம் நடுங்குது. என்னடா இது! நம்ம இத பத்தி என்னைக்குமே யோசிச்சது இல்லையே! என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பக்கம் உட்காந்துருக்கும்போது கரெக்டான டைமிங்லேயே என் ஹஸ்பண்ட் வந்தார் ஆஃபீஸ் விட்டு. காலிங் பெல் சத்தம் கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து இந்த மற்றவங்கள மாதிரி இந்த மாதிரி சர்ப்ரைஸோ அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு எதுவும்னா நான் எதுவும் ஷேர் பண்ணுற விஷயம் வந்து என் ஹஸ்பண்ட் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னேன். ஸோ நான் எடுத்து டெஸ்ட் பண்ணி முடித்து ஒரு 1/2 அன் ஹவரில் அவங்க வந்தோடனே எடுத்துக்கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டேன். அவர் வந்து இதை பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு ஐயோ அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு வார்த்தை வந்தது ஐயோ தான் வந்தது. என்னது இது, என்ன நம்ம இன்னும் எதுவுமே வந்து பண்ணலையே, நம்ம இன்னும் எதுவுமே அச்சீவ் பண்ணல, எதுவுமே நம்ம சேர்த்து வைக்கல, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் நானுமே அந்த டெஸ்ட்டு எடுத்து முடிச்சோன்னே நானுமே அதை யோசிச்சேன். என்னடா நம்ம வந்து எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, நானே ஒரு குழந்தை, உண்மையாக சொல்ல போனால் நானே ஒரு குழந்தை. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் இப்போவும் சொல்லுவாங்க, நீயே ஒரு குழந்தை, உனக்கு ஒரு இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு 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 ட்ராமா, அந்த ஒரு ப்ரீஃபில் இருந்து என்னால் வெளியே வர முடியல. நம்மளே ஒரு குழந்தைத்தனமாக பண்ணுவோம். ஏன்னா நான் ரொம்ப அடம் பிடிப்பேன். ஒரு விஷயம் வேணும்னா குழந்தைங்களோட ரொம்ப அடம் பிடிச்சி தான் நான் அந்த விஷயத்த வாங்குவேன். எனக்கு அது விஷயம் வேணும்னா வேணும் அந்த மாதிரி. சரி நம்மளுக்கு ஒரு பேபியா அப்படின்னு யோசிக்கிறப்போ கொஞ்சம் டபுள் மைண்டடாக தான் இருந்தோம். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் ஹாப்பினஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் வந்து அப்போது எங்களோட நேரத்தை பாருங்களேன். அப்போ வந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம். வீடு வந்து நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து 1 மந்தில் நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டோம். அதாவது நாங்கள் ஆகஸ்ட்டில் இந்த டெஸ்ட் எடுத்தோன்னா செப்டம்பர் எண்டிங்கில் செப்டம்பர் எண்டில் வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம், வீட்டை வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசியாச்சு. பேசி முடிச்சுட்டு நாங்கள் வீடை வந்து ரோடு அலைஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரியாது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்கிறேன். ஸோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், எல்லா பக்கமும் போகிறோம் வரோம், எங்கேயுமே எங்களுக்கு வீடு கிடைக்கல. பட் சொல்லுவோம்ல, கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாமே ரைட் டைமில் கொடுப்பாருன்னு சொல்லுவோம்ல. நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ, ஒருத்தங்க அழிஞ்சு போகணும், ஒருத்தங்க வந்து நாசமாக போகணும், இல்லை ஒருத்தங்க வந்து இது கிடைக்கூடாது அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்மளுக்கு தப்பு நடக்கும். பட் நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி க்ளீனாக இருக்குன்னா நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம் நடந்தது. நான் வந்து ஒரு மெராக்கிள் மாதிரி இருந்ததுங்க. பேபி கன்ஃபார்ம் ஆகிட்டு நாங்கள் நைட்டே ஒரு 8 மணி போல் மாமியார் வீட்டுக்கு போகிறோம். அப்போவும் நாங்கள் ஒரு ரெண்ட் வீடு பார்க்க போகணும். அந்த வீடு வந்து ஒரு மாதிரி பங்களோ மாதிரி இருக்குது, வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என் மாமியார்ட்ட நான் அந்த மாதிரி காட்டுறேன். எங்கள் மாமியார் மாமனாரும் ரொம்ப சந்தோஷம். சாமியெல்லாம் கும்பிட்றாங்க, திருநரெல்லாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஹாப்பினஸ் இல்லை. நாங்கள் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கோம். ஓகே, ஒரு 2 நாள் ஆச்சு எங்களுக்கு. ஓகே சரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஓகே இது வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணவே எங்களுக்கு 2 days ஆச்சு. அது எதுக்கு நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியல, திடீர்னு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த பேபி வந்து எங்களுக்கு ஏன் நான் மெராக்கிள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி கன்ஃபார்ம் ஆன உடனே எங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் ரெண்ட்டுக்கு வீடு கிடச்சிருச்சு. ஒரு அழகான ஒரு வீடு, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், உள்ளேயே வந்து அட்டாச் பாத்ரூம், கிச்சன் எல்லாமே எங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் கையில் வந்து கொஞ்சம் காசும் தங்குச்சு. அப்புறம் வந்து டக்குன்னு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்பார்ப்பாலே நம்மளுக்கு வளகாப்பெல்லாம் நடக்கணும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஹாலில் நடக்கணும் அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்போம் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான். பட் அது நம்மளுக்கு நடக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. நம்ம நினச்சது, நம்ம ஒரு காலத்தில் ட்ரீம் பண்ணது நம்மளுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறம்போது ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எனக்கு நடந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும்போது பேபி வந்து வயிற்றில் இருக்கிற ஃபீலே எனக்கு தெரியல. 5 மாதம் வரைக்கும் எனக்கு இந்த ஃபீலே தெரியல. ஃபஸ்ட் வாட்டி செக்கப் போகிறோம். அந்த டாக்டர் வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் எடுத்து நான் சொன்னேன்லே, கிராஜுவலி என்னோடய அடுத்தடுத்த வீடியோலாம் இருக்கும். நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் போனது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்படியே தான் நாள் போயிட்டே இருக்குது. எனக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ப்ராப்ளம்லேயுமே என் பேபி வந்து எங்களே கை விடலை. இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது எங்களை பேபி கை விடலை. ஸோ 5th மந்த்துக்கு அப்புறம், அந்த 6th மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருந்தது. எங்களுக்கு வாமிட் இருந்தது. வாமிட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மந்தில் வாமிட் இல்லை. பேபி ஆமாம், ஃபஸ்ட் மந்தில் எனக்கு வாமிட் இல்லை, சுத்தமாக வாமிட் இல்லை. 2nd மந்த்து ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள், வந்துச்சு பாருங்கள் ஒரு வாமிட்டு. அதாவது காலைல தண்ணி குடிக்கும்போது வாமிட் வந்துடும், வெறும் வயிற்றில் காலைல எந்திரிச்சு என் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வாமிட்டிக்கிட்டு வந்துடும். மஞ்சளாக வந்து இந்த பித்த வாந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வாமிட்டிங், எக்ஸ்ட்ரீம் வாமிட்டிங் மக்களே. எனக்கு வந்து சாப்பிட முடியாது. பிடிச்ச விஷயத்த வந்து நான் சாப்பிட்டேன்னு வைங்களேன், எனக்கு உடனே வந்துடும்.
எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பழைய சாதத்தில் தயிர் உப்பு ஊறுகாய் நல்லா கரைச்சி குடிச்சிருவேன். அது மட்டும்தான் எனக்கு வந்து வெளியே வராது. மற்றபடி நீங்கள் என்ன பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ ப்ரோட்டீனோ என்னென்ன இருக்கோ சாப்பாடுலேருந்து எல்லாமே எனக்கு வெளியே வந்துடும். வாமிட்டிங், எக்ஸ்ட்ரீம் வாமிட்டிங். சரி, இந்த வாமிட்டிங் வந்து இருந்துச்சுன்னு பார்த்தா 6th மந்த்லேருந்து எனக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6th மந்தில் வந்து எனக்கு வந்து யூரின் இதில் வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சரியான ஒரு இன்ஃபெக்ஷன், இச்சிங் ஆகுது. என்னால் வந்து ஒழுங்காக வந்து இருக்க முடியலை. டாக்டர்கிட்ட போனதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அது வைக்க சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து என்னை ரொம்ப வந்து என்னை படுத்துருச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ப்ளீட் ஆச்சு. கிளாட்டாக வந்து எனக்கு ப்ளீட் ஆச்சு. அது வந்து எனக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா சர்விக் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு 2 mm எனக்கு வந்து ஓப்பன் ஆகிருந்திருக்கு. ஸோ அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ அது 2 mm இருக்குது, ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க, இது வந்து 3 or 4 ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சர்விக் ஸ்டிச் போடணும் அப்படின்னாங்க. சர்விக் ஸ்டிச்சுனா உமன்ஸ்க்கு தெரியும் அது வந்து எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாரு, பெட் ரெஸ்ட்டு தான் நீ எடுக்கணும், நீ ஏணிப்படி ஏறுறது இறங்குறது குதிக்கிறது துள்ளுறது இந்த வேலையை வச்சுக்காத, கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாங்க. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த சிஸ்டர் என்னை திட்டினாங்க, உன்னை வந்து யாராவது குதிக்க சொன்னாங்களா, உன்னை யார் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் மாடிப்படி 2வது ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்னு. உன்னை யார் ஏறி இறங்க சொன்னால், பொறுமையாக நட, பொறுமையாக வந்து பெட்லேருந்து எந்தி, பொறுமையாக இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டாங்க. எனக்கு அப்போ தான் அதோட சீரியஸ்னஸ்ஸே தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து பெட் ரெஸ்ட் தான். எனக்கு அந்த சர்விக் ஸ்டிச் சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. சுத்தமாக நான் பெட்லேருந்து எந்திக்கவே இல்லை, சுத்தமாக எந்திக்கல, படுத்தே தான் இருந்தேன். வெறும் யூரின் போகிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து போவேன். டாய்லெட் போகிறதுக்கு, யூரின் போகிறதுக்கு மட்டும்தான், பாத்ரூம் போவேன், மெதுவாக போவேன். அதுவே ஹஸ்பண்ட் என்னை தூக்கி கொண்டு போயிட்டு விட்டுட்டு தூக்கிட்டு வருவார். அவர் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு தண்ணி பாட்டிலு, எனக்கு ஃப்ரூட்ஸு எல்லாமே எனக்கு வெட்டி வச்சுட்டு போயிடுவார். இதை சாப்பிடு, நீ எங்கேயும் எந்த வேலையும் பண்ணாத, எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு என்னை வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் நான் வந்து ஒரு ரோபோ மாதிரி பெட்லேயே தான் இருப்பேன் மக்களே. நான் கீழே இறங்குனதா ஒரு சரித்திரமே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு சர்விக் ஸ்டிச் எதுவும் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம சும்மாவே வலியே தாங்க மாட்டோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் வந்ததுனால நான் பெட்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 days கழிச்சு போகும்போது சொன்னாங்க, அம்மா க்ளோஸ் ஆயிடுச்சு, உனக்கு பிரச்சனை இல்லை, பட் நீ வந்து உன்னோட ரெஸ்ட் வந்து நீ எடுத்தே தான் இருக்கணும், நீ வெயிட்டு தூக்கக்கூடாது, வாக் போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்பவும் எனக்கு எதுவுமே பண்ண தோணலை, எனக்கு வாக் பண்ண தோணலை, எதுவுமே எனக்கு பண்ண தோணலை. நான் என் பாட்டுக்கு படுத்தே தான் இருப்பேன். நான் வந்து எந்திரிச்சு கூட நான் புரள மாட்டேன். ஆக்சுவலி எந்திரிச்சு தான் நம்ம லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்திரிச்சு கூட புரள மாட்டேன். சரியான பேக் பெயின் மக்களே. எனக்கு சரியான பேக் பெயின். என்னால் கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது. அது வந்து என் ஹைட்டாலையா, இல்லை வந்து பேபியோட வெயிட்டாலையா, இல்லை என் பாடி வெயிட்டாலையான்னு எனக்கு தெரியல. பட் என்னால் மூச்சு விட முடியல. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன். என்னால் வந்து எந்திரிச்சு உட்காரவோ யாரோட ஹெல்ப் இல்லாமலையோ என்னால் இருக்க முடியல. நான் வந்து என்ன மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன்னா, சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆயிடணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். சரி, இதெல்லாம் போயிட்டு இருக்கவும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்போம் இல்லையா, அப்புறம் இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் இருப்போம் இல்லையா, அதுக்கெல்லாமே நான் பர்ஃபெக்டாக போனேன். பட் நான் ஒரே ஒரு ஸ்கேன் எடுக்க மறந்துட்டேன். அது என்னென்னா, நம்ம NT ஸ்கேனுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் இருக்கும் இல்லையா, டபுள் மார்க் ஸ்கேன், இஃப் ஐ எம் நாட் ராங், டபுள் மார்க் ஸ்கேன் தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். அது எதுக்கு எடுப்பாங்கன்னா, பேபிக்கு வந்து டவுன் சிண்ட்ரோமோ இல்லை வந்து ஏதாவது குறைபாடு இருந்தால் வந்து காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு டெஸ்ட்டு. எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. என்னடா நம்மளுக்கு இந்த டெஸ்ட்டை பற்றி எனக்கு யாருமே சொல்லலை. ப்ரைவேட்டில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த டெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ தான் நான் ஓடினேன். கவர்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட யாருமே இந்த மாதிரி டெஸ்ட்டை பற்றி சொல்லலை. நான் வந்து ப்ரைவேட் போனதுக்கு வந்து காரணமே வந்து நான் ஒரு 5வது மாதம் அப்புறம் தான் நான் ப்ரைவேட் போனேன். 5th மந்தில் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்களே, அனாமலி ஸ்கேன் சம்திங், அந்த டைமில் தான் நான் வந்து ப்ரைவேட் போனது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லாமே வந்து என்ன பண்ணுவேன்னா, லோக்கல் ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட்டில் போய் செக் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்துடும், அந்த மாதிரி தான். பட் எனக்கு கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி NT ஸ்கேனுக்கு அப்புறம் டபுள் மார்க் ஸ்கேன் எடுக்க சொல்லி எனக்கு சொல்லலை. ஸோ நாம் சும்மா இருப்போமா அந்த இன்ஸ்டாகிராம்லாம் நோண்டி இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்போ நான் உடனே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஓடிட்டு ஏன்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அஃப்கோர்ஸ் நம்ம பிள்ளைக்கு எதுனா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்துலேயே நான் என்ன பண்ணேன், மார்னிங்கே போய் அப்புறம் வந்து அவங்க எனக்கு 5வது மாதம் தான் அந்த டெஸ்ட் எடுத்தாங்க.
அது வந்து ஆக்சுவலாக 3rd மந்த்லேயே எடுக்கணுமாமா. பட் நான் வந்து 5th மந்த்தில் தான் அந்த ஸ்கேனே நான் எடுத்தேன். அது ஏதோ சொன்னாங்க, ஏதோ ஒரு பேர் டிரான்ஸ்லூசி ஏதோ ஒரு பேர் மக்களை எனக்கு தெரில. ஸோ அப்போவும் நான் பிளட் டெஸ்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் பக்குன்னு இது எதுவும் பிள்ளைக்கு எதுவும் இருக்குமோன்னு அப்புறம் நார்மல் சொன்னோடனே 2 days கழிச்சு ரிசல்ட்டில் நார்மல் சொன்னோடனே ஓகே அப்பாடான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மக்களே நான் வந்து எனக்கு சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ளீடு வந்து எனக்கு நிற்கலை. என்ன தான் சர்வைக்கு வந்து நம்மளுக்கு க்ளோஸாக வந்து டாக்டர் சொன்னாலுமே அவங்க வந்து எனக்கு சொன்னது என்னென்னா, இப்போ அந்த பிளட்டு வெளியே வந்துடும், அந்த லெஃப்ட் ஓவர் பிளட் எல்லாமே உனக்கு வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கோ பயம். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நான் டாய்லெட் இருக்க போகும்போது செக் பண்ணிகிட்டே தான் போவேன், எதுவும் நம்மளுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதா, எதுவும் ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. சரியான பயம் மக்கள். என்னோடய டெலிவரி ப்ரெக்னென்சியில் வந்து பயம் மட்டும்தான் எனக்கு கலந்துருந்தது. ஏன்னா எனக்கு 5th மந்த் வரைக்கும் எந்த ஃபீலுமே தெரியல. வயிற்றில் வந்து ஒரு கிக்கோ தெரியல, வயிறுமே எனக்கு வெளியே வந்த மாதிரி தெரியல. தொப்பை இருக்கும், அந்த தொப்பை தான் எனக்கு தெரிஞ்சது தவிர எனக்கு வந்து வயிறு வந்து பெருசான மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து 6th மந்த் கூட இல்லை, 7th மந்த்தில் தான் எனக்கு வயிறே தெரிஞ்சுது. லைட்டாக எனக்கு வயிறு தெரிஞ்சது 7th மந்த்தில் தான் எனக்கு லைட்டாக வயிறு தெரிஞ்சு. இப்படி லைட்டாக சாரி போட்டு இப்படி லைட்டாக அந்த மடிப்பெல்லாம் இது பண்ணும்போது எனக்கு அந்த வயிறே தெரிஞ்சுது. ப்ராப்பரான வயிறு வந்து எனக்கு 8வது மாதம் தான் எனக்கு வயிறே தெரிஞ்சுது. ஓகே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு 8வது மாதம் தெரிஞ்சுது எனக்கு. சரி இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு பார்த்தா எனக்கு வந்து அப்பப்போ வந்து கிளாட் கட்டியாக திரியாக கொஞ்சம் வரும். அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு அடிக்கடி இருந்தது ப்ரெக்னென்சி டைமில். ஏன் வந்துச்சுன்னே தெரியல, அது ஒன்று இருந்தது எனக்கு. 3rd வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது மக்களே. நான் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு கண்ணாப்பண்ணான்னு இருந்தது. அதாவது எனக்கு பேட் வைக்கிற அளவுக்கு எனக்கு டிஸ்சார்ஜ் இருந்தது, ரொம்ப இருந்தது எனக்கு. ஒரு மாதிரி ஸ்லைம் மாதிரி எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயே நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நார்மல் பீரியட் டைம்லேயே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனால் நம்ம எவ்வளோ வீக் ஆயிடுவோம். அதுலேயே நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். அப்படியே வந்து டயர்டாக தான் இருப்பேன், எப்போவுமே டயர்டாக தான் இருப்பேன். ஒரு சுறுசுறுப்பாக இருந்ததா சரித்திரமே இல்லை என் ப்ரெக்னென்ட்டில். ஸோ டயர்டாக வந்து ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு பயம் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கேன் நான் எடுக்க போகிறேன், இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் நான் கொடுக்க போகிறேன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க மக்களே. எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க திடீர்னு வந்து சொல்லுவாங்க பேபிக்கு வந்து வயிற்றில் தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று மாதம் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 9th மந்த்தில் ஓகே நம்ம டெலிவரி டைம் லாஸ்ட் ஸ்கேனு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. நான் வந்து சரி லாஸ்ட்டு ஸ்கேன் தானே, சரி நம்மளுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பில் வந்து நானும் காலையில் எழுந்துச்சு நல்லா ஜாலியாக போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஸ்கேன் எடுக்கிறவங்க வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா பேபியோட ஸ்டமக் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ வந்து உடனே இப்போ டாக்டர் நீ பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. பயம் கடவுளே, சரியான பயம் எங்களுக்கு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் யார்ட்டையுமே வீட்டில் யார்ட்டையுமே ஃபோன் பண்ணி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணல. பட் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சரியான ஒரு பயம். நாங்கள் வந்து எதோ யோசிக்கிறோம். நான் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன், பேபிக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே, என்னது இது 9th மந்த் முடிஞ்சிச்சு, லாஸ்ட்டு ஸ்கேனு, அடுத்தது நம்மளுக்கு டெலிவரி தான், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா உன்னோட ஹைட்டு வந்து கம்மியாக இருக்குது, ஸோ இது வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம், அதாவது பேபி வந்து ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, மேபி வந்து அவங்களோட ஹைட் வந்து ஒன்றை மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா நீ வந்து ஹைட் கம்மியாக இருக்கனால பேபி வந்து கொஞ்சம் உள்ளே கம்மியாக இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. பேபி வந்து வெயிட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தார். அது ஒரு பக்கம் எனக்கு டென்ஷன். நான் என்ன தான் சாப்பிட்டானோ அது ஏன்னு தெரியல, அவர் வெயிட்டே போடலை உள்ளே உட்காந்துக்கிட்டு. ஸோ அவர் வந்து வயிறோட சைஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குவா சரியான பயம், என்னது இது. அந்த ஸ்கேனுக்கு அப்புறம் தான் நான் வந்து சீக்கிரமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு நம்மளுக்கு டெலிவரி ஆயிடணும், டக்குன்னு டெலிவரி குழந்தை நம்ம கையில் வந்தால் போதும்டா சாமி அப்படின்னு. டாக்டர் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஜெனட்டிக் தான், உன் ஹைட்டால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம மனசு கேட்காது இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் பேபி பறக்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, வெயிட்டு மட்டும் கம்மியாக இருந்தார். பட் எல்லாமே ஓகேவாக ஆல்ரைட்டாக தான் இருந்தார். பட்டு அந்த பயமும் எனக்கு கொஞ்சம் இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மக்களே, எனக்கு வந்து இந்த ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளீட் அப்போ வந்து டாக்டர்கிட்ட போகிறேன், செக் பண்ணுறேன். டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேபி இது அபார்ஷன் சைனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டாங்க ஒரு செகண்டில். ரொம்ப என்ன சொல்கிறது, இருக்கிற எல்லா கடவுளையும் வந்து சொல்லுவோம்ல, எல்லா கடவுளையும் வந்து கும்பிட்டுட்டு போனேன் நான். தெரில அதில் எந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் இருக்கிற எல்லா கடவுளையும் நான் கும்பிட்டேன். ஆஸ் அ கிறிஸ்டின், நான் ஒரு கிறிஸ்டின், பட் என் மாமியார் வந்து ஒரு ஹிந்து.
அவங்க ஒரு பக்கம் கும்பிடுறாங்க, நான் ஒரு பக்கம் கும்பிட்றேன். என் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் வந்து ஆஃபீஸில் இருக்காங்க, கையும் ஓடல காலும் ஓடலை, அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸ்கேன் எடுக்கும்போது. எனக்கு டாக்டர் இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் ஸ்கேன் எடுக்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹார்ஸ் இருந்து தெரியுமா, அந்த ஹார்ஸு அந்த நேரம் ஒரு மாதிரி அது வந்து அந்த அந்த அம்மாங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி அபார்ஷன் வார்த்தை கேட்கும் போதும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, ஃபஸ்ட்டு பேபி, அன்பிளான்டு, நிறைய ட்ரீம்ஸ் நம்ம கண்டு வச்சுருப்போம், நிறைய திங்ஸ் நம்ம அவங்களுக்காக வாங்கி வச்சுருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருப்போம். திடீர்னு அபார்ஷன்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து என்னடா இது, என்ன நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலையே, நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் யோசிச்சு போகிறேன். கண்ணுலேருந்து கண்ணு கலங்குது, எனக்கு கண்ணு கலங்குது, என்னால் இருக்க முடியலை. போகிறோம், ஸ்கேன் ரூம்குள்ளே போயிட்டு படுத்துருக்கேன். நான் வந்து டாக்டர் சொல்கிறேன், டாக்டர் எனக்கு இந்த மாதிரி ப்ளீட் ஆச்சு. அவங்களே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எப்போ ஆனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்கேனு உள்ளே வச்சோடனே ஹார்ட் பீட் கேட்டேன் பாருங்கள். கொஞ்சம் நிம்மதி. ரொம்ப ஒரு மாதிரி ஓகே, ஒன்றும் அவ்வளோ பேபிக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நிம்மதி. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃப்ராங்காக எல்லாமே சொல்லி தான் ஆகணும். அபார்ட்டோ இல்லை வந்து பேபிஸ்க்கு எதுனா குறைபாடு இருக்கோ எல்லாமே நம்மகிட்ட சொல்லி தான் ஆகணும். அதில் மறைக்க வேண்டிய விஷயம்லாம் எதுவுமே இல்லை. பட் இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்குறப்போ வந்து நான் வந்து அந்த இடத்துல மற்றவங்கள வச்சு நான் பார்த்தேன். அது எத்தனை பேரோ இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அந்த கட்டத்துக்கு மேலே நிற்கிறப்போ வந்து ரொம்ப பயந்தேன் நான், ரொம்ப. அதுக்கப்புறத்து தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஒரு வேலை கூட நான் செய்யலை. பட் என்ன தான் நான் கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே மாதம் எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே ஓகே, நல்லபடியாக டெலிவரி ஆகிட்டு வந்தாச்சுங்கிற ஒரு நல்ல ஹோப் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதுதான் மக்கள் என்னோடய காம்ப்ளிகேஷன். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணேன். சொல்ல திக் மூமெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் எனக்கு திக்குன்னு இருக்கும். என்னடா இது, என்ன அடுத்து என்ன சொல்ல போகிறாங்களோ. ஒரு ஸ்கேனுக்கும் போகும்போது கை கால்லாம் வடன்னு ஆடும் எனக்கு. என்ன சொல்லுவாங்களோ, எதுவும் சொல்லிடுவாங்களோ, எதனா வந்து பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போவேன் நான். ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணுங்கள், அடிக்கடி வந்து கான்ஷியஸாக இருங்க. ப்ளீட் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது, எதுனாலும் வயிறு வலிக்குது, சூடு, அது இதுன்னு பெரியவங்க ஜீரகம் தண்ணி குடி, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. சின்னதாக இருக்கும்போதே போயிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த ப்ளீட் ஆச்சு, காலில் எனக்கு ப்ளீட் ஆச்சு. அந்த காலில் ப்ளீட் ஆனதை வந்து நான் ஈவினிங் ஒரு 8 மணிக்கு தான் நான் இங்கேருந்து போனேன். ஏன்னா அப்போ என்னை கூட்டு போக யாருமே இல்லை. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, என் மாமியார் மட்டும் தான் இருந்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பா பார்க்க வந்ததே என்னை வந்து 5வது மாதத்துக்கு அப்புறம் தான் என்னை பார்க்கவே வந்தாங்க. ஸோ எனக்கு எல்லாமே எனக்கு நல்லது கெட்டது பண்ணது வந்து என்னோடய மாமனார் மாமியார் தான் பண்ணாங்க. ஸோ அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் போனேன். ஸோ அப்போவுமே எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், எதுனா தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, காட் வந்து எல்லாமே வந்து சேவ் பண்ணி நல்லபடியாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்குது, சின்னதாக சிம்டம் இருக்குது, டிஸ்சார்ஜ் ஆகுது, ப்ளீட் ஆகுது, வலிக்குது, எனக்கு மூச்சு விட முடியலை, எக்ஸாஸ்டடாக இருக்குது, வழக்கம் போல் இல்லாத மாதிரி வாமிட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு போங்க. அதே மாதிரி பேபியோட மூமெண்ட் வந்து எப்போவுமே நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒவ்வொரு செக்கப்புக்கும் போகும்போது, ஏன்னா என்னோடய ஹைட்டாலையும் சரி, என்னோடய பேபி வெயிட்டாலையும் சரி, எனக்கு நான் எல்லா செக்கப் போகும்போது டாக்டர் என்கிட்ட கண்டிப்பாக கேட்டுருவாங்க, பேபி மூமெண்ட் இருக்கா, உனக்கு பேபி மூமெண்ட் காலையில் எழுந்தோடனே ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி கேட்பாங்க அந்த வார்த்தையை. ஸோ நானும் உங்ககிட்ட அதான் சொல்லுவேன், பேபியோட மூமெண்ட்டை வந்து அடிக்கடி ஃபீல் பண்ணுங்கள், பேபிகிட்ட நல்லபடியாக பேசுங்க, பேபியை வந்து ப்ரே பண்ணுங்கள், வயிற்றில் கை வச்சு நல்லா பேசுங்க, நல்லா மூமெண்ட் இருக்கட்டும். இந்த வெயிட்டு தூக்குறது, வீட்டு வேலை பார்க்குறது, குடத்தை தூக்குறேன், தண்ணி தூக்குறேன், அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு நல்லபடியாக ஒரு குழந்தைய ஹெல்த்தியாக பெற்றுட்டு வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் சேஃபாக செக்யூராக இருங்க. அதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் தான் மக்களை நான் ஃபேஸ் பண்ணேன். கொஞ்சம் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஓகே, எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துச்சு, அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுதான் என்னோடய ப்ரெக்னென்சி அன்பிளான்டு ஸ்டோரி. ஸோ என் மக்களே, இப்போ என் பேபிக்கு 1 year ஆகுது. டச் வுட் வந்து நல்லா இருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி எதுனா இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், யாருன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் குழந்தை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்களோட நேம் போடுங்க. நான் என் பைபிளில் எழுதி உங்களுக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து நான் ப்ரே பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
தேங்க்ஸ் ஃபார் யர் லவ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நான் வந்து மாம்ஸ் லைஃப் ஸ்டைல், மாம்ஸ் கண்டென்ட் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. தேங்க்யூ, லவ் யூ, பாய்.